நீர்கொழும்பு சிறை படுகொலைகளைத் தொடர்ந்து நேற்றைக்கு முந்தைய தினம் நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு விடயம் போக செம்மணி புதைகுழிகள் தொடர்பாக இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கொழும்பில் இருக்கக்கூடிய தூதுவர்கள் இப்பொழுது செம்மணிக்கு சென்று அங்கும் அந்த நிலவரங்களை பார்வையிட்டுள்ளனர். ஒரு புறம் நீதிமன்றத்தில் ஏற்பட்ட படுகொலைகள் என்பது, அந்த படுகொலைகளை தடுக்க தவறிய அரசாங்கம் என்பது, மறுபுறத்தில் இலங்கையின் மிகப்பெரிய மனித படுகொலையினுடைய புதைகுழி ஆய்வு என்பது, அதில் 450க்கு மேற்பட்ட சடலங்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்லாமல் தலையற்ற தலையற்ற எலும்புக்கூடுகளும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே ஒரு மிக மோசமான இனப்படுகொலையினுடைய சாட்சியமாக இப்பொழுது செம்மணி புதைகுழி விவகாரங்கள் என்பதும் ஏற்பட்டு வருகின்றது. இவை நடைபெறுகிற அதே சமயம் நேற்றைய தினம் திருகோணமலையில் கன்னியா வெந்நீரூற்றில் அங்கு ஒரு புத்த கோயிலை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. இவையெல்லாம் நீங்கள் என்னத்தை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு எதிராக, முக்கியமாக நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம், செம்மணி படுகொலை புதைகுழிகள் போன்றவையெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலையில் அதனை தடம் மாற்றுவதற்காக இப்பொழுது அரசாங்கமே ஒரு புத்த கோயிலை கட்டுவதனூடாக அதை ஒரு பேசுபொருளாக மாற்றி தான் எதிர்கொள்கின்ற அந்த பிரச்சனைகளில் இருந்து தன்னை விடுவித்து கொள்ள முயற்சிக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஏற்கனவே கன்னியா விடயத்தை பொறுத்தவரையில் அது நீதிமன்ற தீர்ப்பொன்றிருக்கிறது. அங்கு கட்டுமானங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்றிருக்கிறது. அப்படி இருக்கத்தக்கதாக நேற்றைய தினம் அங்கு அடிக்கல் நாட்டுகின்ற ஒரு நிகழ்வு ஒன்று அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு ஒரு புத்த கோயில் புதிதாக கட்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே ஏற்கனவே இருந்த நீதிமன்ற ஆணைகளுக்கு அப்பால் சென்று இராணுவமோ அல்லது புத்தபிக்குகளோ தங்கள இஷ்டத்துக்கு செய்கிறார்களா, இல்லை அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம், வழிகாட்டுதலின் பிரகாரம் இவை நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. என்று சொல்லி சொன்னால், நாட்டில் பாரிய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பாரிய பிரச்சனைகளை திசை திருப்பும் முகமாக தமிழ் தரப்பையும் சரி சிங்கள தரப்பையும் சரி வேறு ஒன்றில் ஐக்கியமாக்கி விடுவது. ஆகவே அவர்கள் அதை மாத்திரம் பேசிக்கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அதை நிறுத்தச் சொல்லி தமிழ் தரப்பு பேச, அது கட்ட வேண்டுமெனே ஒரு சிங்கள அதி தீவிரவாத சக்திகள் அல்லது இனவாத சக்திகள் இல்லை அது கட்ட வேண்டும் என்று பேச, ஆகவே முக்கியமான பிரச்சனை திசை திருப்பப்படுகின்ற ஒரு போக்கைத்தான் பார்க்கின்றோம். ஏன்னு சொல்லி சொன்னால், இவ்வளவு நாளும் இல்லாமல் திடீரென்று நேற்று அது கட்ட வேண்டிய ஒரு தேவையே ஏற்பட்டது. அதே போலத்தான் என்று சொல்லி சொன்னால், செம்மணி புதைகுழி தொடர்பாகவும் ஒரு சர்வதேச ஒரு நீதி, சர்வதேச நியாயம் என்பது கோரப்படுகிறது. சர்வதேச ஒரு ஆய்வு, சர்வதேச ஒரு விசாரணை அதற்கு தேவை என்றும் கோரப்படுகிறது. அரசாங்கம் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வர மாட்டாது. இந்த அரசாங்கமே இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்து கொடுத்து யுத்தத்தை புரிந்தவர்களில் இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அவ்வாறானவர்கள் இராணுவத்தை தாங்கள் காப்பாற்றுவோம் என்று ஐநா மனித உரிமை ஆணையத்தின் துவக்கம் எல்லா இடத்திலும் சொன்னவர்கள் இந்த செம்மணி புதைகுழி பற்றி ஒரு விரிவான ஒரு விசாரணையை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமும் அந்த பாதிப்பை உருவாக்கினவர்களுக்கான தண்டனையும் இவர்கள் கொடுப்பார்களா என்பதையெல்லாம் நிச்சயமாக அது நடைமுறையில் சாத்தியமற்ற ஒரு விடயம். ஆகவே ஒரு குற்றவாளிகளே குற்றங்களை விசாரிப்பது என்பதிலும் விட ஒரு சர்வதேச விசாரணை என்பது மிக மிக முக்கியம் என்று நான் நம்புகின்றோம். ஆகவே இப்பொழுது ஐரோப்பிய யூனியனும் அதை சென்று பார்வையிடும் அதே சமயம் யாழ்ப்பாணத்தில் அதற்கு எதிரான ஒரு ப்ரொட்டஸ்ட், இந்த ஒரு சர்வதேச விசாரணையை கோரிய ஒரு போராட்டம் ஒன்றும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் அரசாங்கம் இவை எல்லாவற்றையும் திசை திருப்புவதற்காகத்தான் இப்போ கன்னியா. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.